ஹே காய்ஸ், யாராச்சும் பேச்சுலராக சிங்கிளாக இருக்கீங்களா? சிங்கிள் மீன்ஸ் தனியாக இருக்கீங்களா அப்படி கேட்க போகிறோம். தனியாக இருந்தீங்கன்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தக்காளி சட்னி இல்லை முட்டை குழம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான் இது. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தக்காளி சட்னி என்ன தேவைப்படும்? தக்காளி, அப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இருந்தால் போடலாம், இல்லைனாலும் ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பூண்டு லைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடித்து போட்டால் அது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும்ல, நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டோன்னா ஒரு 5 தக்காளி போட்டுடலாம். ஏன்னா வெங்காயத்தோடைய தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தானே, அதெல்லாம் ஒரு லாஜிக்கு. தக்காளி சட்னி சொல்கிறோம்ல, ஸோ அதனால் தக்காளி ஒரு 2 அது போல் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறம் அது குழம்புல எங்கெல்லாம் இருக்கா அப்படி சொல்லிவிட்டு அது தனியாக தெரியாது, அப்படியே மெர்ஜ் ஆகிட்டு இருக்குமா, குழச்சி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொடிசாக இருந்துச்சுட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஏன்னா நமக்கு டைம் அவ்வளோ பொறுமை இல்லைல்ல, ஸோ அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஓகே, வெங்காயம் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணுவோமா? தக்காளி கட் பண்ணும்போது ஒரு சைடு கிராஸாக கட் பண்ணிடலாம். அந்த செடியிலேருந்து காம்பு வரும்ல, அதை கட் பண்ணி எடுத்துட்டால் நல்லதாக சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்துக்கும் கரெக்டாக நடுவில் கட் பண்ணோம்னா 2 சைடும் அந்த இதுவும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சைடு கிராஸாக கட் பண்ணிட்டோன்னா ஒரு சைட்லேயே அந்த காம்பு கட் பண்ணி போட்டுடலாம். ஸோ அதனால் அது மாதிரி ஒரு இது. அப்புறம் தக்காளியும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிடுவோமா? ஓகே, ஸ்லோவாக போய்ட்டுருக்குல்ல வீடியோ, இதோ இந்த மாதிரி ஒரே சைடில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஓகே, தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே, முட்டை குழம்புக்கு முட்டையை வேக வச்சுக்கலாம். அது என்ன மஞ்சள் கலரில் தெரியுதுன்னு பார்த்தா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு அண்ணா சொன்னாங்க மஞ்சத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த கவுச்சி வாசனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போட்டிருக்கோம். அப்புறம் கேஸ் இன்னொரு சைடில் பற்ற வச்சுக்கலாம். என்னையா இது, கேஸும் சரி பண்ணுது. நான் வேறு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் கேஸ் ஆன் பண்ணுறேன், ஆனே ஆக மாட்டேங்குது. ஓகே, சூப்பர், ஆன் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த கடாயை கழுவி இருக்கோமா, ஸோ அதனால் அது லைட்டாக ஈரமாக இருக்கா, அது நல்லா ஈரம்லாம் போயிட்டு அது ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். அப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டேன், கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுக்காண்டி தான், ஆல்ரெடி என்னமோ இருக்க மாதிரி இருக்குல்ல, அது எண்ணெய் லைட்டாக வீடியோ காண்டி மட்டும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு ஓகே, பொரியுதா? சூப்பர். ஓகே, பொரிஞ்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அது பேர் என்னது, காஞ்ச மிளகாய், இது போட்டு வதக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் எண்ணெத்தை போடுவோம். எண்ணெய் ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து ஓகே, இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி தட்டி வச்சுருந்தோம், அதை போட்டு வதக்குவோம். ஏன் தனியாக இருக்கும்போது தக்காளி சட்னி இல்லை முட்டை குழம்பு அந்த மாதிரி சமைக்கலாம் அப்படின்னா, இப்போ நைட்டுக்கு சமைச்சிட்டோன்னா அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்ருவோமா, தக்காளி சட்னி மட்டும் இருக்குமா, அந்த தக்காளி சட்னி மோஸ்ட்லி கெடாது. ஆமாம், ஒரு 90% இல்லை 99% மோஸ்ட்லி கெடாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டோன்னா சாப்பாடு மட்டும் சமைச்சிட்டு அப்படியே அந்த சூடாக இருக்கும்போது சாப்பாடு அந்த தக்காளி சட்னி நம்ம திக்காக வச்சுருக்கோமா, அதில் போட்டு 2 பரட்டுனோன்னா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு மதியத்துக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனால் மதியம் சாப்பிட்றலாம். ஆமாம், மோஸ்ட்லி கெடாது. ஆல்ரெடி போய் எடுத்துகிட்டு போயிருக்கேன், அந்த மாதிரி கெட்டதும் இல்லை. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்ம கை படாமல் இருந்துச்சுன்னா கெடாமல் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஆமாம், அது கரெக்டு தான் போல். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிச்சா, இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயமும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி வதக்கிடுவோமா. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படி சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுவோம். உப்பை போட்டுட்டு சும்மா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் இல்லை கம்மியாக, ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம். ஐயோ, இப்போ தான் அதிகம் பண்ணுறோமா? சரி, இது இல்லை, ஆனால் கம்மி பண்ணுவோம். ஆமாம், அப்படியே கம்மி பண்ணிவிட்டு ஏதாச்சும் மூடி வச்சிட்டோன்னா அது பாட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம முட்டையை வேக வச்சோம்ல, அந்த முட்டைக்கு கரெக்டாக நம்ம நல்லா ஃபுல்லாக வச்சிட்டோன்னா ஒரு 12 இல்லை 13 மினிட்ஸு ஓகே வெந்துடும் அதுக்குள்ளே. இல்லை நம்ம ஸ்லோவாக வச்சுருந்தோன்னா 15 மினிட்ஸில் வந்துடும். அப்படியே அதை எடுத்து உரிச்சிட்டு முட்டையை எடுத்து உரிச்சிட்டோமோ, அந்த வீடியோ கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம முட்டையை எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக பெப்பர் போட்டு பார்ப்போம், லைக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
போட்டதில்லை, போட்டு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அது திறந்து பார்த்தோன்னா அதுவும் கொஞ்சம் லைட்டாக வெந்துட்டுருக்கு. அடி பிடிக்காமல் இருக்குல்ல, அதுக்கு தான் கம்மி பண்ண சொன்னது. நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோன்னா அது சீக்கிரமாக வெந்துட்டுருக்கும், அடி பிடிச்சிட்ருக்கும். ஸோ அதனால் கம்மி வேணும்னா ஸ்லோவாக வேகும், ஆனால் அடி பிடிக்காது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இப்போ அங்கேயே வேறு எதுவும் வேலை இல்லை, வதக்கிட்டே இருக்கோன்னா சீக்கிரமாக ஆகணும்னா நம்ம ஃபுல்லாக வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காது, சீக்கிரமாக வதங்கிடும். நமக்கு வேறு எதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த டைமில் கம்மி பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ஓகே, முட்டையை இப்போ நல்லா வதங்கிருச்சுன்னா வதங்கட்டும். ஓகே, வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் போட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போயிட்டு ஒரு மாதிரி குழம்பு வாசனை வரும். நம்மளுக்கே தெரியும், அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடும். இப்போ எப்படி லைட்டாக மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்ல, அதுக்கப்புறம் வதங்கிடுச்சுன்னா அதுவே கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி ஆயிரும். அது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸில் அதுவே இதுவாயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு பார்த்தா அப்படியே தெரியாது, நிறையா இருக்கிற மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் லைட்டாக அது கிண்டுனா தான் அது எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். ஸோ அதனால் அப்படியே ஊற்ற வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஊற்றிட்டு கிண்டி பார்த்துட்டு தேவைக்கு இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம். தக்காளி சட்னியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா முட்டையை எடுத்து குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்து குழம்புல போட்டு அப்படியே குழம்பு கொஞ்சம் லைட்டாக வாய் மேலே போட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சுட்டோம்னா கொஞ்சம் அது செட் ஆகிடும். அது குழம்பு அதுக்குள்ளே இறங்கிருமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. நம்ம சாப்பாடை போட்டு குழம்ப ஊற்றி சாப்பிட்டு தூங்கிட வேண்டியதான். காலையிலையும் அப்படியே கொஞ்சம் கிடமும் இருக்கும், சாப்பாடு மட்டும் அடித்து கிண்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான்.